அது பார்த்தீங்கன்னா பஞ்சலோகம்னு சொல்லிட்டு அலுமினியம் சேர்த்து வர்றது. நம்ம 100க்கு கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருப்பாங்க பாருங்கள். அலுமினியம் சேர்த்து கலந்து வர்றது. அலுமினியம், நாகம், டின்னு வரும். இதெல்லாம் சேர்த்து கூட பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க. இது கண்மட்டல்னாவே அதோட ரேஷியோ தான். நிறைய சிலைகள் ஊற்றுறதுல கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. அதுபோல் இதெல்லாம் ஒரிஜினல் பஞ்சலோகம் கிடையாது. நம்ம சித்தர்களோட நூலில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சாதாரண இந்த பிரேஸ்மெண்ட்டில் எடுத்து பண்ண மாட்டாங்க. எல்லாமே ரசத்து மூலியமாக தான். அதில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் லேப் டெஸ்ட்டில் கொடுத்தாலே அலுமினியம் காட்டிடும். நீங்கள் அலுமினியம் நான் சொன்ன ரேஷியோ எல்லாமே எந்த பஞ்சலோகம் இருந்தாலும் நீங்கள் வாங்கி செக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன அது கலந்துருக்குன்னு இப்போ இருக்கும். சித்தர்களோட பஞ்சபூத அடிப்படையில் இருக்குது. தங்கம் இவ்வளோ சேரணும். இப்போ தங்கம் இன்றைக்கி விற்கிற வரைக்கும் உண்மையாக பஞ்சலோகத்தில் தங்கம் சேர்ப்பாங்களான்னு பாருங்கள். ரெண்டாவது வெள்ளி சொல்ல வேண்டியதான் கிடையாது, அதுவும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ வர்றது என்ன, வெறும் பிரேஸ் மெட்டல் தான். நான் சொன்னால் பித்தளை தான். அப்படி இல்லையா அலுமினியமும் நாகம் சேர்ந்து இந்த லெட்டு நம்ம வெல்வங்கன்னு சொல்கிறது, டின்னு வெல்வங்கம் சேர்த்து செய்கிறது தான். செம்பில் கொடுத்து நிறைய ஏற்றி கொடுக்குறது. இது பேர் பஞ்சலோகம். உண்மையாக இதில் இருந்து இரும்பம் வராது. இது ஒரிஜினல் பஞ்சலோகம் கிடையாது. சித்தர்களோட கான்செப்டே வேறு. அது அவங்க அந்த காஸ்மிக் எண்ணெய் தரதும் அணிகலனும் கவச குண்டம் எல்லாமே அதில் அணிஞ்சிருக்காங்க. சில நூல்லையே இந்த காரி செம்பு ரச செம்பெல்லாம் என்னோடய வீடியோவில் வெளியிருக்கேன். அதுபோல் செம்புகளை நம்ம அணிகலன் அணிக சொல்ல மகாலட்சுமி குடிகளெல்லாம் நிறைய நூலில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இது வெறும் ரச செம்பு தான். அதுக்காக தான். ஏன்னா இதையே நம்ம இந்த கலர் பார்த்தோன்னா பஞ்சலோகம்லாம் நிறைய பேர் வீடியோ கேட்டிருக்காங்க டவுட்டுக்காக. ஏன்னா முதல்ல பார்த்து தெளிவாக இதை பற்றி சொல்லிட்டேன். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் நேரடியாக செய்தும் காட்டியிருக்கேன். தங்கம் அந்த பஞ்சபூத அடிப்படையில் ஒன்றுக்கு ஒன்று சேரணும். அந்த இடப்படை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அது சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு குறிப்பிட்டதில் அது 4 கிராம் சேர்க்கணும்னா அந்த இடையில 4 கிராம் தான் தங்கம் சேர்த்தாகணும். நம்ம இஷ்டத்துக்கு பொருளாதாரம்னா என்ன பஞ்சபூதத்தில் சித்தனூரில் என்ன சொல்லலாம்னா ஒன்றுக்கு ஒன்று மிகுதியான நோய் உண்டாகிற மாதிரி உயிர் பிரியும். பஞ்சபூத இடப்படி அவங்க அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. முறைப்படி அதுபடி செய்தால் தான் ஒரிஜினல் பஞ்சலோகம். இது எல்லா சித்தனூர்லையுமே வரும். பஞ்சபூத அடிப்படையில் ஒவ்வொரு தத்துவத்துக்கு உண்டான இடபாகம் வருது. அப்போ அந்த பஞ்சபூதத்துக்கு தேவையான உலோகங்களை எடுத்து அந்த இடபாகங்களை பக்குவ பண்ணி செய்ய சொல்ல தான் உண்மையான அந்த பலன் தரும். வெறும் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு இது வேறு. இன்னும் கமர்ஷியலாக வர்றது வேறு. உண்மையான நம்ம சித்த வைத்தியம் இதில் நிறைய அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருக்கிட்டே பஞ்சலோகம் வாங்குங்க. லேப் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 3 பொருள் காட்டும். 1 டின்னு, 2வது அலுமினியம், நாகம். இதோட ரேஷியோ கலையில் தான் பஞ்சலோகம். அப்போ இதில் எங்கே நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே வராது. ஒரிஜினல் பஞ்சலோகம் வேறு. அதுலேயும் இவங்க இஷ்டத்துக்கு திருப்பியும் தேவைப்பட்டாங்க இதில் என்ன பண்ணுன்னு சேர்த்துக்கிறதும் வேறு. முதல்ல பஞ்சபூதத்தில் அடிப்படை இடபாகம் வேணும். இது நாங்கள் பாரம்பரியமாக அனுபவமாக செய்துட்டு வரோம். இப்போ நானும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேரளாவில் சந்திராசாமிகள் அவர் இப்போ காலமாயிட்டார். அவர்கிட்ட போய் அவர் இடத்துல 1 வாரம் தங்கிலாம் கற்றுட்டு வந்திருக்கோம் அவர் ஆசிரமத்தில். ஏன்னா நம்ம தெரிஞ்சது அவங்க என்ன பண்ணுறாங்க அதுபோல் ஒவ்வொரு இடத்துல நிறைய நாலேஜ் தேடி இருக்கோம். இது எதுவுமே இல்லாமல் கடையில் வாங்கி பஞ்சலோகம்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா அது எந்த பலனும் கிடையாது. அதை நீங்கள் நார்மலாகவே வாங்கி அணிஞ்சிக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன். இது முடிஞ்சது. அடுத்தது இதோட செய்முறைகள் நான் ஃப்ரீயாக இருக்க சொல்ல நம்ம இதோட எப்படி இதை செய்யலான்றது நிறைய செய்து காட்டுறேன், விளக்கமும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.